welcome back to our channel. So in today's session we'll see about the topic taxonomic categories. So in the last session la nama vandu classification, nomenclature adala patti paathom. Classification of living organism, it's not a single step process. Or a single step la adu mudira process kadiyadu and it involves a hierarchy of steps. So what is a hierarchy? General term la hierarchy patti solnona, it is a system in which people or things are placed in series of levels. Or a series of levels அதை நம்ம வைக்கிறோம் based on their importance or status பொறுத்து நம்ம வந்து அந்த series of levelsல வைக்கிறோம். இது வந்து general definition of a hierarchy. ஸோ இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம லிவிங் திங்ஸை நம்ம அப்படி series of levelsல வைக்கிறோம் based on their importance or statusஸை பொறுத்து. So it involves a hierarchy of steps. ஒரு classificationல it involves இந்த மாதிரி hierarchy of steps involve ஆகும். So இதில் each step or each category இல்லை unit of classification இதெல்லாமே யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், டாக்ஸானமிக் கேட்டகரி. ஸோ தட் இஸ் டாக்ஸானமிக் கேட்டகரி. இதில் ஈச் ஸ்டெப்பை வந்து நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரின்னு சொல்கிறோம். இதை ஃபுல் இதை வந்து வி கால் இட் ஆஸ் அ டாக்ஸானமிக் ஹையரார்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஈச் கேட்டகரி எல்லாமே என்னென்னா தே ஆர் டிஸ்டிங்க்ட் பயாலஜிக்கல் என்டிட்டி, ஒரு தனித்துவமான ஒரு பயாலஜிக்கல் குரூப் அண்ட் ஒரு தே ஆர் நாட் அ group of just morphological aggregate. ஸோ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இன்செக்ட் வித் 3 paired legs இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு காமன் ஃபீச்சர் இருக்கும், தே ஹாவ் 3 paired legs, ஒரு 2 ஆண்டனா இருக்கும். ஸோ அதை மட்டும் இருக்கிறது தான் லிவிங் ஆர்கானிசம் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஹோலாகவே ஒரு டிஸ்டிங்கான ஒரு லிவிங் ஆர்கானிசம். அந்த கேரக்டர்ஸ் மட்டுமே அந்த லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. ஸோ இன்செக்ட்னா நம்ம மைண்டில் இன்செக்ட் தான் வரணும். அந்த ஆண்டனா அந்த 3 paired legs மட்டும் ஒரு இன்செக்ட் ஆகிட முடியாது. இட் இஸ் த டிஸ்டிங்க்ட் லிவிங் ஒரு பயாலஜிக்கல் என்டிட்டி அது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தட் ஈச் இந்த யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே வி கால் இட் பை த டேர்ம் டாக்ஸா. டாக்ஸா ப்ளூரலில் டாக்ஸான்னு சொல்லுவோம், சிங்குலரில் வி கால் இட் அஸ் அ டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் வில் சி அபவுட் ஸ்பீசிஸ். இந்த ஹைராக்கியில் ஸ்பீசிஸ் இஸ் த லோவஸ்ட் கேட்டகரி. ஸோ வாட் இஸ் அ ஸ்பீசிஸ்? ஸ்பீசிஸ்னால் இட் இஸ் அ குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வித் சிமிலர் ஒரு ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டி இந்த ஸ்பீசிஸ்க்கு நடுவில் எல்லாமே இருக்கும். அண்ட் தே டிஃபர் இன் மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபாலஜினா என்ன, இந்த ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். இந்த ஆர்கானிசம்க்கு நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் தே ஹாவ் த ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டி, ஒரு பேசிக்கான சிமிலாரிட்டி இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ. ஸோ இதில் இண்டிகான்றது ஸ்பீசிஸ். நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பீசிஸ் நேம், இது ஜீனஸ் நேம். சொலானம் டியூபரோசம் இஸ் பொட்டேட்டோ. இதில் வந்து டியூபரோசம் இஸ் த ஸ்பீசிஸ். ஸோ ஒரே ஜீனஸ்க்கு வி கேன் ஹாவ், இப்போ சொலானம்லே ஒரே ஜீனஸ்க்கு இதுதான் ஜீனஸ் இல்லையா. ஸோ இந்த ஜீனஸ்லேயே வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஒன்று இஸ் டியூபரோசம், இது வந்து நைக்ரம், இதுவும் ஸ்பீசிஸ். அண்ட் மெலஞ்சா சொலானம் மெலஞ்சா இஸ் எக் பிளான்ட், பிரிஞ்சால். கத்திரிக்காய் வந்து சொலானம் மெலஞ்சனா அப்படின்னு சொல்கிறோம். பொட்டேட்டோவை சொலானம் டியூபரோசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அதாவது ஒரே ஜீனஸ் வேரிட் ஸ்பீசிஸ் நேம் இருக்க ஒரு பிளான்ஸுக்கு என்ன ஒரு இங்கே பிளான்ஸு. ஸோ ஒரே ஜீனஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் நேம் இருக்க லிவிங் பீயிங்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா தே ஹேவ் மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ், அதாவது ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். So this is about species. Next genusல, so what is a genus? Genus அப்படின்னா it is a group of related species. ஸோ இந்த ஸ்பீசிஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்பீசிஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன், ஸோ இந்த ஸ்பீசிஸ் ஆர்கானிசம்ஸ்லேயே கொஞ்சம் ரிலேட்டட் ஸ்பீசிஸை எடுத்து which has characters more in common in compared to the species of other genera. வேறு ஜீனஸில் இருக்க ஸ்பீசிஸை கம்பேர் பண்ணும்போது திஸ் ஒரு அந்த குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ்க்கு அதிகமான கேரக்டர்ஸ் காமனாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஜீனஸ். ஸோ சிம்பிள் டேர்மில் சொல்லலாம்னா தே ஆர் அக்ரிகேட் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஸோ ஒரு
ஸ்பீசிஸ்லே இருக்க லிவிங் ஆர்கானிசமில் க்ளோஸ் ரிலேஷன் இருக்க ஸ்பீசிஸை we are calling it as a genus அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேந்தரா. ஸோ பேந்தரான்றது ஜீனஸ் நேம். ஸோ திஸ் பேந்தரா இஸ் a genus. ஸோ இந்த பேந்தரா ஜீனஸ்லே we have பேந்தரா லியோ, பேந்தரா பார்டஸ், பேந்தரா டைக்ரஸ். ஸோ பேந்தரா லியோன்றது லயன், பேந்தரா பார்டஸ்ன்றது லிப்பர்ட், அண்ட் பேந்தரா டைகர்ஸ் அப்படின்றது டைகர். ஸோ இந்த ஒரே ஜீனஸில் வர்றது தான் இந்த 3 ஸ்பீசிஸுமே. ஸோ இந்த 3 ஸ்பீசிஸும் தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ we have கிவிங் இட் அ ஜீனஸ், ஒரே ஜீனஸில் வைக்கிறோம் அதை பேந்தரா அப்படின்ற ஜீனஸில். ஸோ இந்த ஜீனஸ் வந்து இன்னொரு ஜீனஸ் நேம் இருக்குது ஃபெலிஸ். ஃபெலிஸ்ன்றது கேட்ஸ்லாம் ஃபெலிஸ்ன்ற ஜீனஸ் நேமில் வரும். ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், பேந்தராக்கும் ஃபெலிஸ்க்கும். ஸோ இது வேறு ஜீனஸ், இது வேறு ஜீனஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜீனஸ். நெக்ஸ்ட் அபவுட் ஃபேமிலி. ஃபேமிலி பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலினா தே ஆர் குரூப் ஆஃப், இந்த குரூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா தே ஹாவ் ரிலேட்டட் ஜெனிரா. ஸோ இந்த ஜீனஸில் வர லிவிங் ஆர்கானிசமில் இருக்க சிமிலாரிட்டிஸ் வச்சு நம்ம வந்து இன்னொரு குரூப் பிடிக்கிறோம், அதுக்கு பேர் ஃபேமிலி. ஸோ வாட் இட் இஸ் கால்ட், இட் இஸ் அ ஃபேமிலி. ஸோ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வந்து we call it as family. இங்கே வந்து கொஞ்சம் ஒற்றுமைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த ஃபேமிலிக்குள்ளே. they have இந்த வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம பிளான்ஸை இதில் வந்து கேரக்டரைஸ் பண்ணுறோம். இந்த ஃபேமிலியில் வந்து நம்ம கொண்டு வரும்போது we characterize with the help of vegetative and reproductive feature. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் பிளான்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா சொலனேசியே. சொலனேசியே அப்படின்ற ஃபேமிலிக்கு கீழே வந்து வர்றது சொலானம், பெட்யூனியா அண்ட் டட்டுரா. ஸோ இதெல்லாமே ஜீனஸ். ஸோ இந்த ஜீனஸ் எல்லாமே ஒரே ஃபேமிலியில் நம்ம வைக்கிறோம், அதுக்கு அந்த ஃபேமிலி பேர் சொலனேசியே. அதே மாதிரி இப்போ இந்த பேந்தரா அண்ட் ஃபெலிஸ் இந்த ஜீனஸ் பார்த்தோம் அப்படி இல்லையா, இந்த பேந்தரானா வந்து இதெல்லாம் வரும், ஃபெலிஸ் அப்படின்னா கேட்ஸ். இது எல்லாமே ஒரே ஃபேமிலியில் வைக்கிறோம், ஃபெலிடான்ற ஒரே ஃபேமிலி நேமில் இதை நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கெனிடே அப்படின்றது டாக்ஸ். ஸோ இது வந்து டோட்டலாக வேறு ஃபேமிலி, இது டாக்ஸு. ஸோ இந்த ஃபேமிலிக்கும் தே டிஃபர் அ லாட். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபேமிலி. தென் வீல் சி அபவுட் ஆர்டர். ஸோ ஆர்டர் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ ஃபேமிலி வித் சிமிலர் கேரக்டர். ஸோ இந்த ஃபேமிலியில் வந்து சிமிலர் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக குரூப் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் ஆர்டர். ஸோ இங்கே எல்லாமே நம்ம இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் வச்சு பார்த்தோம். இங்கே எல்லாமே வந்து இங்கேருந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது ஆர்கானிசமை we have more characters in similar. ஆனால் மேலே போக போக the similarity வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ the number of similar characters decrease when we move up through the hierarchy. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணும்போது மோர் கேரக்டர்ஸ் சிமிலராக நம்ம பார்க்க முடியும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குரூப் பண்ணி வைக்க த சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சம் டோட்டல் அக்ரிகேட் ஆஃப் கேரக்டர்ஸை வச்சு தான் அது பிரிக்கிறோம். ஸோ அந்த கொஞ்சம் இந்த சிமிலர் கேரக்டர்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு போகிறனால ஆர்டர்லேருந்து ஒரு சம் டோட்டல் ஆஃப் கேரக்டர்ஸ், இண்டிவிஜுவல் கேரக்டர் இல்லாமல் ஒரு சம் டோட்டல் ஆஃப் கேரக்டர்ஸை வச்சு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா பாலிமோனியல்ஸ்ன்றது ஒரு ஆர்டர் நேம். அண்ட் இதுக்கு கீழே வந்து 2 ஃபேமிலி நேம் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, சொலனேஷியே இதுவும் கார்ன்வல் உலேசியேவும் சொலனேசியே. ஸோ இந்த 2 ஃபேமிலியும் வந்து எந்த ஆர்டர் கீழே வருது, பாலிமோனியல்ஸ்ன்ற ஆர்டர் கீழே வர்றது தான் இந்த 2 ஃபேமிலியும். தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கார்னிவோரான்ற இது ஆர்டருக்கு கீழே வர்றது தான் ஃபெலிடேவும் கெனிடேவும். ஸோ கெனிடேனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபெலிடேனா வந்து
இதில் பேந்தரா, ஃபெலிஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகும். பேந்தரானா என்ன, அந்த லியோ, பார்டஸ், டைக்ரஸ் இதெல்லாமே இந்த ஃபெலிடே இதுக்குள்ள ஃபேமிலியில் வருது. கெனிடேனா டாக்ஸ். இது எல்லாமே நம்ம ஒரே இது கீழே வைக்கிறோம் குரூப்பில். என்ன குரூப் நேம் அது, ஆர்டர் கீழே வைக்கிறோம், கார்னிவோரா. ஸோ இந்த கேட்டகரி கார்னிவோரா அப்படின்ற அதாவது கார்னிவோரஸ்னால் என்னன்னு தெரியும்ல, இது ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் எல்லாமே ஒரே இதில் வைக்கிறோம், கார்னிவோரா அப்படின்ற ஆர்டர் கீழே. நெக்ஸ்ட் வி ஹாவ் கிளாஸ். கிளாஸ்னால் இந்த கிளாஸில் வி ஹாவ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஆர்கானிசம் கொஞ்சம் ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஒரே கேட்டகரி அந்த கீழே வைக்கிறோம். அந்த கேட்டகரி பேர் கிளாஸ். ஸோ கிளாஸ்ன்ற கேட்டகரியில் வைக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோன்னா இன்னும் நல்லா புரியும் நமக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெமாலியா. ஸோ மெமாலியானா அந்த மெமரி டக்ஸ் இருக்கிறது, எக்ஸ்டர்னல் இயர், பாடி ஹேர்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம மேமல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மெமாலியான்ற கிளாஸுக்கு கீழே வர்றது இந்த ப்ரைமேட்டா அண்ட் கார்னிவோரா ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம ஏற்கனவே இந்த கார்னிவோரா ஆர்டர் பார்த்தோம். அதே மாதிரி ப்ரைமேட்டான்ற ஆர்டரும் எந்த கிளாஸுக்கு கீழே வருது, மெமாலியா. ஸோ ப்ரைமேட்டாவில் நம்ம மங்கி, கொரில்லா, கிப்பன் இது எல்லாமே வந்து ப்ரைமேட்டா அப்படின்ற நேமுக்கு கீழே வர லிவிங் ஆர்கானிசம்ஸ். அண்ட் இது டைகர், கேட்டு, டாகு அதெல்லாம் வந்து கார்னிவோரா அப்படின்ற இதில் வர லிவிங் ஆர்கானிசம். ஸோ இது எல்லாமே ஒரே கிளாஸுக்கு கீழே வருது. என்ன நேம் அதுக்கு, மெமேலியா. நெக்ஸ்ட் வி ஹாவ் ஃபைலம். ஸோ ஃபைலம் இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸு நம்ம ஃபைலம்னு சொல்கிறோம். ஆனால் பிளான்ட்ஸுக்கு வி கால் இட் பை த நேம் டிவிஷன். இன் பிளான்ட்ஸ் வி கால் இட் அஸ் டிவிஷன். ஸோ இந்த ஃபைலமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சார்டேட்டான்றது ஒரு ஃபைலம். ஸோ இந்த ஃபைலத்துக்கு கீழே என்னென்ன லிவிங் ஆர்கானிசம் வருது பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே சார்டேட்டா அப்படின்ற நேமில் கேட்டகரைஸ் பண்ணுறோம். அண்ட் மேமல்ஸ் எல்லாமே ஒரே கேட்டகரிக்கு கீழே வருது. என்னது, சார்டேட்டா. ஸோ ஏன் இதை சார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோன்னா, there is presence of notochord and dorsal hollow neural system. So dorsal hollow neural system அப்படின்றது ஒரு எம்ப்ராயனிக் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நியூரல் சிஸ்டம். அது வந்து நோட்டோகார்டு அப்பயே அந்த எம்ப்ராயனிக் ஸ்டேஜில் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒரு நியூரல் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஃபிஷ்ஷஸில், ஆம்ஃபிபியன்ஸில், ரெப்டைல்ஸில், பேர்ட்ஸில், மேமல்ஸில் எல்லாமே டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இது ஃபார்ம் ஆகுறனால தே ஆர் குரூப்ட் இன் அ காமன் ஃபைலம் நேம் நோன் அஸ் சார்டேட்டா. ஸோ அதனால தான் வந்து அந்த ஃபைலம் நேம் அதுக்கு கொடுக்குறோம். வாட் இஸ் த நேம், சார்டேட்டா. ஸோ சார்டேட்டாக்கு எல்லாமே இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும், சார்டேட்ஸ்க்கு எல்லாமே. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் கிங்டம். ஸோ கிங்டம். ஸோ another thing is that ஃபைலம் வந்து அனிமல்ஸில் தான் நம்ம ஃபைலம்னு சொல்லுவோம். பிளான்ஸில் we call it by the name division. நெக்ஸ்ட் திஸ் கிங்டம் வந்து 2 கிங்டம் தான். ஸோ 2 கிங்டம் இருக்குது. ஒன்று வந்து அனிமாலியா, another one is பிளான்டே. அனிமாலியா கீழே அனிமல்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபைலம் ஆர் kept under the name அனிமாலியா. Plants of various division are kept under the name Plantae. So this is about the kingdom. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் கேட்டகரிஸ்லேயே சப் கேட்டகரிஸும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க சயின்டிஸ்ட் ஃபார் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த டாக்ஸானமியை படிக்கிறதுக்காக கிளியராக வந்து நமக்கு தெரியறதுக்காக தே ஹாவ் கிவன் சப் கேட்டகரிஸ் ஆல்சோ. ஸோ இந்த ஹைரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷனை பார்த்தோம் அப்படின்னா மேலே போக ஸ்பீசிஸ்லேருந்து இஃப் வி கோ ஹையர், மேலே போக ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, இந்த சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். இந்த ஆர்கானிசம்க்கு நடுவில் இருக்க சிமிலர் கேரக்டர்ஸ் இங்கே ஸ்பீசிஸில் இருக்க சிமிலர் கேரக்டர்ஸை விட ஆர்டர் ஆர் கிளாஸில் கம்மியாக இருக்கும் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில். when we go up in this hierarchy taxonomic கேட்டகரியில் மேலே போக ஸோ இங்கே கிளாஸிஃபை பண்ணுறது ஆர்கானிசம்ஸை ஈஸியாக இருக்கும். மேலே போக த சிமிலர் கேரக்டர்ஸ் டிக்ரீசஸ்னோ. ஸோ இந்த கிளாஸு ஆர்டர்ன்ற இடத்துல நம்மளால் ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணுறது இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர் டிஃபிகல்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் taxonomic categories. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.